அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லைங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்ஸ் பற்றின வீடியோ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து குரூப் 4 சர்வீசஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி டேட்டில் தான் வந்திருக்கு. உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/5. ஸோ மே மாதம் 24ஆம் உங்களுக்கு இதுக்கான லாஸ்ட் டேட் இருக்குது. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜூலை 12ஆம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மே 24 கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 12. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மே 29லேருந்து மே 31 வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கான டைமிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் என்ன இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிராம நிர்வாக அலுவலர் விஓஓ இருக்கு இல்லைங்களா. ஸோ விஓவில் வந்து உங்களுக்கு வந்து 215. ஸோ 215 இவ்வளோ காலி பணியிடங்கள் வந்து இருக்கிறத வந்து சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1621 காலி பணியிடங்கள் அவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இளநிலை உதவியாளர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிணையமற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதுலேயே வேறு உங்களுக்கு வந்து வேறு டிபார்ட்மெண்ட் இது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து தமிழ்நாடு வன தோட்ட கழகம் இருக்கு இல்லைங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு இளநிலை உதவியாளர் இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அமைச்சு பணி இது வந்து பிணையம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 46 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இளநிலை வருவாய் ஆய்வாளர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 239 வேகன்சிஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இளநிலை செயல் பணியாளர் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அமைச்சு பணி, அப்புறம் வந்து நீதி அமைச்சு பணி, தமிழக செயலக பணி, சட்டமன்ற பேரவை செயலக பணி. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1099 வேகன்சிஸ் வந்து இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் இதில் வந்து 1 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் டைப்பிஸ்ட். ஸோ இது ரெண்டும் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ நீதி அமைச்சு பணி, தமிழ்நாடு அமைச்சு பணி இது ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 335 வேகன்சிஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையமில் 2, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் இதில் வந்து 10 வேகன்சிஸ் இருக்குது. மாசு கட்டுப்பாட்டு வாரியமில் வந்து பார்த்திங்கன்னா 17 வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக எழுத்தர் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. உதவியாளர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமில் 54 வேகன்சிஸ் இருக்குது. கள உதவியாளருக்கு 19 வேகன்சிஸ். வன காப்பாளர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 62 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்துடும். ஸோ தமிழ்நாடு வன சார்நிலை பணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வனக்காவலர் இதுக்கு 71 வேகன்சிஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 24 வேகன்சிஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து வனக்காவலர் ஸோ 2 விதமான போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வன தோட்ட கழகமில் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வேகன்சிஸ். அதுக்கப்புறம் 50 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா 3935 வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா கூட உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க.
இவ்வளோ தாங்க உங்களுக்கு வந்து ஓவரால் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ தான். ஸோ அதுக்கடுத்து வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே விஏஓ, அப்புறம் வந்து இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குங்களா, ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 21 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 32 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே டைப்பிஸ்ட்டு, ஷார்ட் ஹேண்டு உங்களுக்கு வந்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இதே ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 34, அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் எல்லாமே உங்களுக்கு வந்து எப்பயுமே கொடுக்குற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து நேம், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கணும் கண்டிப்பாக அதில் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க மார்க் ஷீட்டில். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விஏஓ, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி கண்டிப்பாக இருக்கணும், அதாவது 10வது உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இளநிலை செயல் பணியாளர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கூட்டுறவு பயிற்சியை வந்து கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கூட உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதோட சர்டிஃபிகேட் கூட உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் வந்து முடிச்சிருந்துருக்கணும். தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஷார்ட் ஹேண்டு உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேண்டு நீங்கள் வந்து முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டரும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம், இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கட்டாயம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. ஸோ டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹையர் செகண்டரியில் மேல்நிலை கல்வி அப்படி இருக்கீங்களா, ஹையர் செகண்டரி கோர்ஸில் வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல், அதாவது சயின்ஸில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்து படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சில வேலைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து வேறு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ 12th முடிச்சிருந்துருக்கணும், 12th வந்து சயின்ஸ் நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இலக்கணம் வந்து 25 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வந்து சொல்லகராதி வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து எழுதும் திறனில் 15 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கலை சொற்களில் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், இதில் வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். வாசித்து நம்ம வந்து புரிஞ்சு அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து எளிய மொழிபெயர்ப்பு, இதில் வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸோட சிலபஸ்லாம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சேமாக தான் இருக்குது. தமிழுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயில்டாக ஒரு தடவை பார்த்துட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒன் டைம் யூஸ் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.